செல்வே, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ மௌனமா இருக்கிற. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்கலாமா? மெயின் டோரை சாத்தலாமா? மெயின் ஷோ பார்க்கலாமா? வெறுப்படுறா பேச நாயே. உன் கூட படுத்தெலும்புறதுக்கு நான் விபச்சாரி நினைச்சியாடா நீ? நான் ஈழ தமிழச்சிடா நானு. எரிச்சு சாம்பலாக்கிறவன்டா என் கண்ணால. ஆனா நான் உன்ன மாதிரி ஒரு தெல்லவர்கிட்ட படுக்க மாட்டேனா நானு. என் கண்ணு மேல நிக்காதடா நீ. போடா முதல்ல ஒழுங்கு மரியாதை வெளிய. இல்லனா அறுத்துருவேன்டா உன்னை. பரதேசி நாயே, பொறுக்கி நாயே. போடா போடா. போடா முதல்ல வெளிய. கண்ணகியோட 50வது ஜெராக்ஸ், யாழ்ப்பாணத்தோட பத்தினி. ஏய் பத்தினி, வண்ண மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன். சுயரூபம் தெரியாம என் மேல துப்பிட்டல. இப்ப என்கிட்ட காசு இருக்குடி, என்ன வேணாலும் செய்வேன். நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன். நீ என்னடா செஞ்சு புடுங்கடா. போடா முதல்ல வெளிய. என்ன ஒரு கொலைக்காரியா மாத்திராத. போடா வெளிய முதல்ல. முடியாது. போடா முதல்ல வெளிய. என்ன பண்ணு? என் மேல சுடு தண்ணி ஊத்தி என்ன காரு துப்பிட்டில, அந்த செல்வாயிலடி உலகமே உன்னை தூணு துப்ப வைக்கல. நிறைஞ்ச செத்துருவாண்டி, செத்துருவா. போடா பம்பள பிறந்தவனே, உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணி பாறா. நீயா நானான்னு பார்க்கலாம். போடா முதல்ல வெளிய. பொறுக்கி நாயே, யார்கிட்ட வச்சுக்கிறோம் வேலைய? இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை யாழினி. அவர் கழுத்துல கத்திய வச்ச உடனே ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். உனக்கு பயமாவே இல்லையா? எதுக்குக்கா நாம பயப்படணும்? நான் என்ன தப்பா செஞ்சுட்டேன் பயப்படுறதுக்கு? தப்பு செஞ்சவங்களே தலை நிமிர்ந்து நடக்கும்போது நாம எதுக்கு தலை குனிஞ்சு நடக்கணும்? என் புருஷன் இப்படி எல்லார்கிட்டயும் சண்டை போடுறத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவரால திருந்துற ஜென்மமே கிடையாது. இப்படியே எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு தெரிஞ்சாருன்னு வையே, என்னைக்காவது எவனோ ஒருத்தன் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க போறான். இவருக்கு ஆள் தடியா இருக்கிறதுனால அர்னால்டுன்னு நினைப்பு. ஏன் தலை எழுத்து. நான் தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னா பாவம் நீங்களும் இங்க வந்து இந்த காட்டு மிராண்டி கூட்டத்தோட கஷ்டப்படுறீங்க. எனக்கு கதிரை நினைச்சாதான் கவலையா இருக்குக்கா. பாவம் எங்களுக்கு உதவி செய்ய வந்து தேவையில்லாம இளங்கோ கிட்ட அவமானப்பட வேண்டியதா போச்சு. அன்னைக்கு வீட்லயே இளங்கோ நாகரிகம் இல்லாம நடந்துகிட்டாரு. இன்னைக்கு காட்டு மிராண்டித்தனமா நடந்துகிட்டாரு. நான் இன்னைக்கு ஹோட்டல்ல இல்லனா இளங்கோவுக்கு நடந்திருக்கிறதே வேற. அவர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கணும். நல்ல மனுஷங்க கிட்ட எப்படி நாகரிகம்? என்ன ஆயிருந்திருக்கும்? திமிர் பிடிச்சு அலையறாங்க இவங்கெல்லாம். பிடிக்கலனாலும் பசியோட வரவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம சாப்பாடு கொடுக்கறதானே நாகரிகம். சாப்பிட வரவங்க கிட்ட இப்படியே நடந்துக்குவாங்க? எவ்வளவு சொன்னாலும் இவங்களுக்கு புரியவே புரியாது. என் புருஷன் கதிரை பார்த்து பயப்படுறாரு. அந்த கதிர் உன்னை தூக்கிட்டு போயிடுவான். அவன் கூட தன்னால மல்லு கட்டி ஜெயிக்க முடியாதுன்னு யோசிக்கிறாரு. அதனாலதான் அவர் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நீ இடமே கொடுக்க கூடாது. இந்த நரகத்துல இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதை நீ பயன்படுத்திக்கணும் யாழினி. என்ன சொல்றீங்க? நான் என்ன செய்ய முடியும்? என் புருஷன்
என்ன ஓயாம கூவாத கோழிங்கிறாரே, யாரு கூவாத கோழின்னு டாக்டர் கிட்ட போனா தானே தெரியும். ஒருவேளை அவரே கூவாத கோழியா இருந்தா? அதான் சொல்றாரு. இத பாரு, அவரு வேலையில நீ விழுந்துராத. என் வாழ்க்கை மாதிரியே உன் வாழ்க்கையும் நாசமா போயிடும். நீங்க ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி பேசுறீங்க. நேரடியா விஷயத்துக்கு வாங்கக்கா. என் புருஷன் உன்னையும் என்னையும் வச்சு சவாரி ஓட்டலான்னு பாக்குறாரு. அதுக்கு நீ இடம் கொடுக்கவே கூடாது. எனக்கு அப்படி ஒரு எண்ணம் என்னைக்கும் இருந்ததே இல்லக்கா. அது உங்களுக்கும் தெரியும் தானேக்கா? எனக்கும் தெரியும் தான். ஆனாலும் என் புருஷன் தூண்டில நீ மாட்டிட கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். இத பாரு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நல்ல வாய்ப்பும் இருக்கு. அந்த சூழ்நிலையை இருக்கும்போது பயன்படுத்திக்கிறதும் புத்திசாலித்தனம். ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுக்கா, நீங்க முன்ன மாதிரி இல்ல, நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ காமெடியா எடுத்துக்கிற. இது பாரு, நான் நேரடியாவே சொல்றேன். நீ அந்த கதிர் தம்பியை லவ் பண்ணு. நல்ல பையன், உனக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பான். என்ன யாழினி, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, நல்லா யோசிச்சு உன் நல்லதுக்காக தான் சொன்னேன். நீங்க ஒரு பொண்ணா என் மேல காட்டுற அக்கறையையும் அன்பையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது நடக்காது. ஏன் யாழினி நடக்காது? நல்ல பையன், நீயும் சின்ன பொண்ணு. உனக்குன்னு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வேணும். நாம இருக்கிற சூழ்நிலையில கோடீஸ்வர மாப்பிள்ளையா கிடைப்பாங்க? இல்ல நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி சொந்த பந்தெல்லாம் பேசி கல்யாணம் செஞ்சு வைக்க உனக்கு அப்பா அம்மாவா இருக்காங்க? நாம தான் நமக்கு நல்ல வாழ்க்கையை தேடிக்கணும். எல்லாம் நம்ம தலை விதி. யாழினி, வாழ்க்கையில வாய்ப்பு எப்பவும் வராது. வரும்போது நாம தான் சரியா பயன்படுத்திக்கணும். உனக்கு இதுவா இருந்துச்சுன்னா சொல்லு, நான் வேணா அந்த தம்பி கிட்ட பேசட்டுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லக்கா. இன்னைக்கு நான் சரின்னு சொன்னாலும் கதிர் மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு, எனக்கு தெரியும். ஆனா அது என்னோட நோக்கம் இல்ல, அது எனக்கு சரிப்பட்டும் வராது. என்னக்கா இவ்வளவு நாள் என் கூட இருந்தோம் என்ன புரிஞ்சுக்காமலே பேசுறீங்க? இல்ல யாழினி, புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பேசுறேன். உனக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தர அந்த பையனால மட்டும்தான் முடியும். நாங்க இலங்கைக்காரங்க, அந்த பையன் இந்தியாக்காரன். கொலங்கோத்திரலாம் நீயுமா பாக்குற? எனக்கு சுத்தமா புரியல யாழினி, நீ ஏன் மறுக்கிற? இலங்கைக்காரன், இந்தியாக்காரன், குலம், கோத்திரம், ஜாதி இதெல்லாம் நான் பாக்குறதே இல்லக்கா. நான் மனுஷங்களை மனுஷங்க மாதிரி தான் பாக்குறேன். அது இங்க பிரச்சனை இல்ல. அப்ப அது உன் பிரச்சனை இல்ல, வேற என்னதான் பிரச்சனை? இனிமே உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய வேண்டாங்கறியா? அக்கா, எனக்கு பல கடமை இருக்கு. நான் வெறும் அக்காவா மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு அம்மாவாவும் இருக்கேன். எனக்கு கண்ணு தெரியாத தம்பி இருக்கான், தங்கச்சி ஒருத்தி இருக்கா. அவங்க எல்லாம் படிக்கணும். அவங்க என்ன மலை போல நம்புறாங்க. அவங்களுக்கு எதுவானாலும் அக்கா இருக்கேன்ற தைரியத்துல தான் அவங்க எல்லாம் வாழ்றாங்க. அவங்களெல்லாம் கரை சேர்க்காம ஏன் வாழ்க்கைன்னு சுயநலமா எப்படிக்கா என்னால வாழ முடியும்? அவங்களோட நம்பிக்கையை கெடுத்துட்டு நான் நிம்மதியா வாழ முடியுமா? நான் இல்லனா அவங்க எல்லாம் ஏங்கி போயிட மாட்டாங்களா? அவங்கள காப்பாத்துறது ஏன் பொறுப்பு இல்லையா, கடமை இல்லையா? அந்த பொறுப்பையும் கடமையும் ஏன் சுயநலத்துக்காக தட்டி கழிச்சிடலாமா? சொல்லுங்கக்கா, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? யாழினி, நீ பேசுறதெல்லாம் நல்லாதான் இருக்கு, சினிமா கூட பார்க்க நல்லாதான் இருக்கும். ஆனா அது மாதிரி வாழ்ந்துட முடியாது. நடைமுறை வாழ்க்கைய பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல, அத மறந்துட்டு நீ பேசிட்டு இருக்க. நான் மேடையில இருந்து பேசல, நான் பேசுறதுதான் உண்மை, அதுதான் நடைமுறையும். அது எனக்கு இந்த ஜென்மத்துல இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் காதல் கத்திரிக்காய் எல்லாம் வராது. அப்ப உன் வாழ்க்கை? சரி யாழினி, நீ என்ன சொன்னாலும் வார்த்தையில தான் இப்படி சொல்லிட்டு இருக்க. ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். உன் மனசு சொல்லும்போது கதிரை நீ லவ் பண்ணதான் போற, அப்ப என்ன செய்வ? அப்ப பாத்துக்கலாம், விடுங்கக்கா. சரிக்கா, நான் ஒரு நாள் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். உங்களை ஒரு தடவை செக்அப் பண்ணிடலாம், சரியா? சரி, சாப்பிட ஆள் வந்துட போறாங்க, நீ போய் அப்பளத்தை எடுத்து வை. சரிக்கா.
என்னக்கா கூப்பிட்டது கூட கேட்காம அப்படி என்ன சிந்தனையில இருக்க? ஒண்ணும் இல்ல, படி. இங்க பாரு, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்கிட்ட சொல்றோம். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்ககிட்ட சொல்லணும்ல. தமிழினி, ஊர்ல நம்ம வீட்ல தையல் மிஷின் இருந்துச்சு, அது ஞாபகம் வந்துருச்சு. ஆமால, சிங்கர் தையல் மிஷின் இருந்துச்சுல நம்ம வீட்ல. ஆமா, நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் அம்மா அதுல தான் தைச்சு தருவாங்க. இப்ப துணி எடுத்து தைச்ச உடனே உனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சா? எனக்கு கூட ஞாபகம் இருக்குக்கா. ஒரு தடவை அதுல ஏறி விளையாடினதுக்காக அம்மா என்ன அடிச்சாங்க. ஆமாக்கா, நீ தையல் மிஷின்ல தைப்பியா? அம்மா அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க வந்தப்ப எனக்கு தையல் கடை வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா எல்லாம் மாறி போச்சு. சரி விடுக்கா, போன பஸ்க்கு கை காட்டி என்ன பிரயோஜனம்? சரி, நான் உன்னை கூப்பிட்டது எதுக்கு தெரியுமா? நிவேதிதா இப்ப நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கா. ஏய், இங்க எதுக்கடி கூப்பிட்ட? பணக்கார பொண்ணு இங்க வந்து எப்படி இருப்பா? அத்தை ஏதாவது சொல்ல போறாங்கடி. அக்கா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுக்கா. நம்ம கதிரண்ணா மாதிரி அவளும் நல்லா ஹெல்ப் பண்ணுவா. அதனால தான் இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா. அப்புறம் டியூஷன் ஆரம்பிக்க கூட காசு தரேன்னு சொல்லிருக்கா. அவ இங்க வரதே உன்னை பாக்குறதுக்காக தான்க்கா. என்ன பத்தி ஏதாவது புகழ்ந்தியா? கூட்டி குறைச்செல்லாம் சொல்லல, உண்மையதான் சொன்னான். இங்க பாரு, அவ பெருந்தன்மையா நமக்கு பணம் தரலாம். ஆனா அதுக்காக நாம அப்படியே இருந்துடக்கூடாது. மாசம் மாசம் உனக்கு வர அமௌண்ட் நீ அவளுக்கு கொடுத்துரு. நமக்கு உதவி பண்ணவங்களுக்கு நாம உபத்திரமா ஆயிடக்கூடாது. என்ன, சரியா? சரி. அக்கா, நிவேதிதா வீட்டுக்கு போயிருந்தல்ல, அவ கௌதம்காக சாக்லேட்லாம் கொடுத்தமிச்சா. சரி. பெரியக்கா, நீ கதிரண்ண புகழ் பாடுற மாதிரி சின்னக்கா நிவேதிதா புகழ் பாடுறா. ஏய், நான் எப்படா கதிரை பத்தி பேசினேன் உன்கிட்ட? அக்கா, என்னால பார்க்க தான் முடியாது, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏய், சும்மா இரு. அக்கா, நிவேதிதாவோட கார் சவுண்ட் மாதிரி இருக்கு. ஏய், போய் பாரு. போ. வாங்க, உள்ள வாங்க. உள்ளவாடி. ஹே நிவே, இதான் என் அக்கா. ஹலோ சிஸ். ஹாய். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் வீடு தேடி வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவன் தான் என் தம்பி. ஏய் கௌதம், வா பாத்து. அண்ணனும் தம்பியும் வெளியே போயிருக்காங்க. தங்கச்சி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா, ரொம்ப பெருமையா பேசுவா. உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்கா. அதனால தான் பணம் கொடுக்குற சாக்குல உங்களை பார்க்கலான்னு வந்தேன். சரி, ஏய் சேர் போட உட்காரு. ஐயோ, ஒரு வாங்க நிமிஷம். உட்காருங்க. உட்காரு. அக்கா, தமிழ் என் ஃப்ரெண்டா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குக்கா. இவ்ளோ கஷ்டத்துலயும் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. எங்களை மாதிரி இருந்திருந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்டே வந்திருப்பா. யார் யாருக்கு என்ன வருமோ அதாம வரும். ஏ, மறந்தே போயிட்டேன். இந்தாடி, இந்தா புடி. ஏய், அக்கா கிட்ட கொடு. இந்தாங்க. புடிங்க அக்கா, ஏன் தயங்குறீங்க? புடிங்க. தமிழ்னி, இன்னைக்கு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு காலேஜே திறக்கணும், சரியா? சரி. உட்காருமா, உட்காரு. உங்க நல்ல மனசுக்கு ஆண்டவன் உங்களுக்கு நிம்மதியும் நல்ல வாழ்க்கையும் கொடுப்பான். நைட்ல படிக்க முடியாதுன்னு சொல்றா. எங்க வீட்ல தங்கி படிச்சுக்கோன்னா முடியாதுன்றா. ஏண்டின்னு கேட்டா அக்கா கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும், அக்கா கூட தான் இருப்பேன்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறாக்கா. அவ அப்படியே பழகிட்டாமா. அதுவும் இல்லாம டியூஷன் சென்டர்லாம் ஆரம்பிச்சிட்டா அங்க தங்க முடியாதுல்ல. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அக்கா தங்கச்சி இல்லையேன்னு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்ல, இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். சரிக்கா.
நான் Hey. கிளம்புறேன். நிவே என்னடி உங்க வீட்டுக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் சாக்லேட் எல்லாம் சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணுவ எங்க வீட்டுக்கு வந்து எதுவுமே சாப்பிடாம போற சாப்பிட்டு போ அதெல்லாம் வேண்டாம், விடு தமிழ். அட்லீஸ்ட் டீயாவது குடிச்சிட்டு போங்க, நான் போட்டு தரேன். இல்ல, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. நான் கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து லஞ்சே சாப்பிடுறேன். சரிம்மா. அப்புறம் என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லக்கா, இதுல என்ன இருக்கு? அக்கா சாக்லேட்லாம் கொடுத்தீங்கல்ல, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே ப்ரோ, பரவாயில்ல. போயிட்டு வரேன். Thank போயிட்டு you. வரேன். Thank பை டி. you. Bye, அக்கா அக்கா. பாய் வழி அமிச்சிட்டு வந்துடுறேன் போ போ. ஹே, செல்வா, என்ன அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு செல்வி? என்னாச்சு சொல்லு. எதுக்கு அழுகுற? ஹே, என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி அழுகுற? அழாம விஷயத்த சொல்லு. சின்ன பிள்ளையா இருந்திருந்தா எனக்கு எந்த கவலையுமே இல்ல. செல்வி, அழுறத நிப்பாட்டிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லு. இனி என்ன நடக்கணும்? ஏதோ பூகம்பம் வந்து பூமிக்குள்ள பொஞ்ச மாதிரி அழுதுகிட்டு இருக்க. அழுகாம சொல்லு. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நிரஞ்சனோட போக்கு சரியில்லை, அவன் எதுவுமே சரியில்லை. நீ கேட்டியா செல்வா? அவன் என் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்தே தெரியும்னு சொன்னேன். தேவை வரும்போது மனுஷன் மாறுவா, அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன நடந்ததுன்னு சொல்லாம இப்படி மொட்டையா பேசின எனக்கு என்ன புரியும்? ஒரு பொண்ணோட மனசு புரியவே இல்லையா உனக்கு? தனியா விட்டுட்டு போயிட்டேன். அவனும் வரான் போறான். அவன் எப்ப வரான் எப்ப போறான்னு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு பொண்ணா இந்த வீட்ல எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அண்ணாவும் இல்ல, எனக்கு வேற யாருமே இல்ல. உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கு, நீயும் இல்ல. என்னையே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, சொல்லு. சூழ்நிலையை புரிஞ்சுக்காம நீ தான் பேசுற செல்வி. உன்னைய பார்த்துக்கிட்டு இருந்தா எல்லாமே சரி வந்துருமா? சாப்பாட்டு செலவுக்கு என்ன பண்றது? நீ உன் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்க, என் நிலைமையை பத்தி உனக்கு தெரியவே இல்லையா? எனக்கு வேற யாருமே இல்ல. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? கூட ஃபுல்லா மீனை கொண்டு வந்துட்டு சாப்பிடலாங்கிறான். அது கூட பரவாயில்ல. அவன் பேசினது, நடந்துகிட்ட விதம் எதுவுமே பிடிக்கல. தாங்க முடியல செல்வா. அப்படி என்ன தான் சொன்னான்? கட்டுக்கட்டா காசு நிறைய வச்சிருந்தான். நம்ம 2 பேரும் பெரத்தியாருன்னு அதான் ஒதுக்கி வச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னான். அதனால அவன் வெளிநாட்டுக்கு போனா கூட பார்க்க மாட்டான், உன்னை கூப்பிட மாட்டான். அவன் சகோதர குடும்பத்தை தான் பார்ப்பான். அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் வெளிநாட்டுக்கு போலான்னு சொல்றான். உனக்கு சேர்த்து நான் காசு கட்டுறேன்னு சொல்றான். இந்த மாதிரி கள்ளத்தனம் இருக்குதுன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. அது மட்டும் இல்ல செல்வா, அவன் தப்பான வழியில காசு சம்பாதிக்கிறான். அது தெரியுமா உனக்கு? சரி, அவங்கிட்ட நீ என்ன சொன்ன? அவன் மூஞ்சில கொதிக்க கொதிக்க சுடுதண்ணிய ஊத்தி காரி துப்பி தள்ளிட்டேன். ஏன் இப்படி பண்ண? அவன் மனநிலை அவனுக்கு சரியா தான் இருக்கும். அதுபடிதான் அவன் செஞ்சிருக்கான். நீ விசறனாடா, விசற மாதிரி காய்ச்சி கொண்டிருக்க. நான் உன் காதலின்னு தெரிஞ்சு கொண்டுமா நீ கதைக்கிற? அவன் எனக்கு காசு கட்டவான்னு கேக்குறான். அவசரப்படாத, அவன் அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்க மாட்டான். நீ கதைக்கிறது எனக்கு அப்படிதான் இருக்கு. இல்ல செல்வி, அவன் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கான். நீ மறுத்துட்ட, அது அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அவன் தப்பா சம்பாதிக்கிறான், தப்பா சம்பாதிக்கல, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அதை ஏன் நம்ம குத்தி காட்டணும்? நீ ஏன் அவன் மூஞ்சில எச்சு துப்பணும், அவமதிக்கணும்? நல்லா சமாளிக்கிற செல்வா. உன் காதலியும் வா வெளிநாட்டுக்கு போலான்னு சொல்றான், உதவி செய்யறதுக்கா? ஆரம்பத்துல இருந்தே உனக்கு அவனை பிடிக்கல. அதான் அவன் என்ன செஞ்சாலும் பேசினாலும் நீ வேற அர்த்தத்துல புரிஞ்சுக்கிற. காமால கண்ணால பார்த்தா எல்லாமே மஞ்சளா தான் தெரியும். அவனை பத்தி நான் என்ன சொன்னாலும் நீ புரிய போறதே இல்ல. உனக்கு என்ன விட அவன் மேலதான் முழு நம்பிக்கை இருக்கா? ஒரு நாள் ஏதாவது விபரீதம் நடந்தாதான் அப்ப நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்குவ. இந்த மாதிரி கற்பனை செய்யறதை விட்டுட்டா பயமே வராது. ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற செல்வி? சரி, அதை விடு.
அவன் ஏதோ தப்பு செய்றான், போலீஸ்ல மாட்டிக்கிட்டா நம்மளையும் தானே போலீஸ் அள்ளிட்டு போகும். அப்புறம் சிலோன்காரங்க திருடங்கன்னு சொல்லி தானே சொல்லுவாங்க. அதனால நமக்கு தானே தேவையில்லாத சிக்கல் வரும். இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சா நம்மளால வாழவே முடியாது செல்வி. சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாடு மீறி நடந்தா நாம என்ன செய்ய முடியும்? எந்த ஊர்ல இந்த மாதிரி நடக்கல? இப்ப மட்டும் என்ன சிலோன்காரங்க நல்லவங்க நான் சொல்றாங்க? அதனாலதான் நம்மள எல்லாரும் சேர்ந்து ஒழிச்சு கட்டுறாங்களோ தெரியல. அவன் விதைச்சத அவன் அறுப்பான். அவன் தலையெழுத்துப்படி தான் எல்லாமே நடக்கும். நீ ஏதாவது நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத செல்வி. இப்போதைக்கு இதை செலவுக்கு வச்சுக்கோ. எப்படி இந்த காசு உங்களுக்கு கிடைச்சது? சும்மா இருக்க மனசுல நேத்து வெள்ளியும் பட்டறைக்கு போனேன், அவன் சம்பட்டி அடிக்க வச்சுட்டான்.